அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயில்பட்டி பொருட்காட்சி தான் வந்திருக்கோம். இந்த பொருட்காட்சி எங்க நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் ரோட்ல ஜோதி நகர்ல இந்த வண்டி போட்டிருக்காங்க. இப்ப அங்கதான் வந்திருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்ப உள்ள வந்தாச்சு. பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி டிக்கெட் கொடுத்துட்டாங்க. நமக்கு டிக்கெட் எடுக்கணும். இப்ப டிக்கெட் கவுண்டர்ல தான் நிக்கிறோம். டிக்கெட் ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுக்காங்க. அந்த டிக்கெட் பாருங்க, இந்த டிக்கெட் தாங்க. இதுல குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து சைக்கிள் தராங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால அதுல அட்ரஸ் எல்லாம் எழுதி போடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் சரி எழுதி போடுறவங்க எழுதி போட்டாச்சு. எழுதி போட்டு உள்ள நுழைஞ்சாச்சு பாருங்க. இப்ப உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தனா நிறைய போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. செல்ஃபி எடுக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. பெரிய நிறைய மிருகங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாருமே செல்ஃபி எடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனோம். நிறைய கடைகள்லாம் ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. கடைகளுக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பாருங்க குலுக்கல் முறையில நிறைய சீட்டு போடுற எடுக்கிற மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. அதனால நாங்க ஒரு கேம் ஷோ விளையாடணும். கேம் ஷோ விளையாடுறதுக்காக உள்ள போனோம். பாருங்க கேம் ஷோ விளையாண்டா இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிஃப்ட் தராங்க அப்படிங்கிற சொன்னாங்க. நம்மளும் ஒரு கேம் ஷோ விளையாடுவதற்காக உள்ள போய் விளையாண்டாச்சு. விளையாட பாருங்க. விளையாண்டு முடிச்சு பாருங்க நிறைய பொருட்கள் வித்தியாசமா நிறைய வச்சிருந்தாங்க. இருந்தாலும் எங்களால ஜெயிக்க முடிஞ்சு ஒரே ஒரு கப்பு மட்டும் தான் ஜெயிச்சோம். அந்த கப்பு பாருங்க, அதுதான் இந்த கப்பு. இந்த கப்பை பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த இது என்ன போகலாம் பார்த்தோன்னா அப்படியே கன் ஷூட் வச்சிருந்தாங்க. அது இல்லாமல் 3D ஷோ வச்சிருந்தாங்க. பேய் வீடு வச்சிருந்தாங்க. வழக்கம் போல ராட்டனங்கள் எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் புதுசா வித்தியாசமா ஏதாவது இருக்குன்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம இருக்காங்க. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வந்தாச்சு. வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல பானிபூரி கடை எல்லா கடையுமே இருந்துச்சு. அப்படியே அங்கே சாப்பிட போயாச்சு.
வந்தாச்சு, நிறைய இடமே சுத்தி பார்த்தாச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. என்னமோ புதுசா ஒன்றும் வரல. இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணி முடிச்சது இல்லாம அப்படியே இன்னைக்கு வெளியே முடிச்சு பொருட்காட்சி வந்தாச்சு. நீங்க அந்த பொருட்காட்சி வந்திருந்தீங்கன்னா அந்த பொருட்காட்சியில உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் ரேட் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே அதிகமா இருந்துச்சு. ராட்டனம் கிட்டனா எல்லாமே 80 ரூபா ரேட் அதிகமா இருந்துச்சு. கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் தான் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணிருப்பாங்க. கூட்டங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நாங்க போகும்போது கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்கூலே லீவ் விட்டு இருந்தாலும் பெரிய அளவில் கூட்டம் இல்லை. இருந்தாலும் நாங்க பார்த்து முடிச்சுட்டு பசங்களாம் சேர்ந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பொருட்காட்சி பற்றி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத நாங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.